சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். பிரேக்கப் ஆன லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்குற போது நார்மலாக தான் இருக்குது. வரவுகள் எவ்வளவு இருக்கோ அதுக்காட்டில் 2-3 மடங்கு செலவுகளும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். எல்லாமே சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம். எதுவுமே நமக்கு நன்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. நல்லா எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. அடக்கி வாசிங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க பெருசாக நமக்கு உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் ப்ராப்பர்ட்டி விற்கலை சேல் ஆகலை அப்படின்னு ஒன்றும் கவலைப்படாதீங்க. நடப்பது அத்தனையுமே உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை தான். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது லேண்டு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும், இது பங்குனி மாதமாக இருந்தாலும் கூட, அல்லது நான் ஏதாவது பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கேன், என்னுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த வாரம் நல்லாவே இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ இந்த வாரம் கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பொறுமை. எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம். லாபம் நம்ம கைக்கு பணமாகவோ பொருளாகவோ தனமாகவோ வர்றதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அதனால் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன்லையுமே அடக்கி வாசிங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார். வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது உங்களுடைய கரியரில் சர்வீஸ் நல்லா இருக்குது. உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. பார்ட்னர்ஷிப்போடு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேருமே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருப்பீங்க. அல்லது 2 பேருமே உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக இந்த வாரத்தில் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு யாருக்காவது பணம் கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள். குறிப்பாக யாருக்கும் சூரிட்டி அல்லது செக்யூரிட்டி கொடுக்குறதுலாம் அவாய்ட் பண்ணுங்கள். யோசித்து செய்யுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம் பண்ணுங்கள். மகாலட்சுமியை நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க.